வணக்கம் மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு இட்லி செஞ்சாச்சுங்க. சாயந்தரம் டீக்கு மொறு மொறுன்னு ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ காலையில செஞ்ச இட்லி வேற நிறைய மீதி ஆயிடுச்சு. சரி, மொறு மொறுன்னு ஒரு இட்லி வச்சு ஒரு வடை செஞ்சு சூப்பரா கிறிஸ்பியா சாப்பிடலாம். யாருக்குமே இந்த ரகசியத்தை சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வடை செஞ்சு மொறு மொறுன்னு சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க இட்லி உளுந்த வடை செஞ்சு சாப்பிடலாம் மொறு மொறுன்னு. நான் இட்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இட்லி எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குதா அப்படின்ட்டு லைட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தாலும் ஓகே தான், இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு இட்லி எல்லாம் ஒரே அளவுக்கு ஷேப்பாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கட் ஆயிரும். இந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி நான் வச்சுருக்கிற இட்லி எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குது. ஒரு சின்ன பாட்டிலோட ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நீளமான ஒரு மூடி எடுத்துட்டு இப்படி மிடில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக நம்ம உளுந்த வடைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் வரும் பாருங்கள். ஹோல் இருந்தால் தானங்க உளுந்த வடைக்கு மரியாதையே, பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த பீஸ் எல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க, எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 1 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன், கட்டியான இட்லி மாவு. இப்போ இந்த இட்லி மாவில் வந்துட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வடை டிப் பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே இந்த மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மாவோட அளவு இட்லி வந்து அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், மாவோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் 2-3 ஸ்பூனு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ காரசாரமாக ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். அங்கே தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை. இப்போ அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு புளி எடுத்துருக்கிறேன். புளி வந்து தனியாக வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு லேசாக வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, தேங்காய் சேர்த்து வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளி அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இட்லி அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு கலந்து வச்சுருக்கிற மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. உளுந்த வடை நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். பார்க்க தாங்க சாதாரணமாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இங்கே இட்லி மாவு அதிகமாக அரைக்க வேண்டியது இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இட்லி வடை தாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் மிச்சங்க. நம்ம சொல்லலைன்னா யாருமே அது உளுந்த வடையா இட்லி வடையான்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. இப்போ கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு இட்லியில் வடை செஞ்ச மாதிரியா இருக்குது, அப்படியே உளுந்த வடை மாதிரியே இருக்குது பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இட்லி வேஸ்ட் ஆகாது. இப்போ மீதம் இருக்கிற எல்லா இட்லி வடைகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துட்டு அப்படி சட்னியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. இனி இட்லி காலியாகாது, வடையும் காலியாகாது, வேலையும் சீக்கிரங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நன்றி மக்களே.